அவ ஒரு கிழவிடா. அந்த ஏலியன் செலவுக்கெல்லாம் அவ ஒண்ணு பெருசா இருக்க மாட்டா. எதை இவ்வளவு பெருசா? ஐயோ மிஸ் ஆயாசே, இப்போ என்ன பண்றது? உடம்பெல்லாம் வலிக்குதே. பெற்றுதா ஒரேடியா நானும் நசுங்கிருப்பேன். அடியே கிழவி, இங்கதான் இருக்கியா? அதான பார்த்தேன். இந்த சிலுக்கு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறால. இதெல்லாம் வாயா இல்ல கோஆபரேஷன் குப்பை தொட்டியான்னு தெரியல. ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைச்சா அவனை ஆட்டைய போட ஆட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. நீ வாயை திறந்து பேசினாலே எனக்கு கடுப்பா இருக்கு. முதல்ல ஒன்ன தாண்டி சாகடிப்பேன், ஒன்ன விட மாட்டேன். ஐயோ, இந்த கிழவிக்கு மூலம் மங்கி போச்சு. இப்ப என் முழு சக்தியையும் பயன்படுத்துறேன். என்னடா திடீர்னு ஹெலிகாப்டர் வித்தலாம் காட்டுற? என்னால முடியல. தோத்துட்டு பேச்ச பாரு. அப்படியா? சரி வாடி, இன்னொரு தடவை மோதி பார்க்கலாம். சரி வா, மோதி பார்க்கலாம். ஒண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா. இந்த கிழவி ஏதோ ஒரு வினோதமான பொண்ணை பார்த்ததா என்கிட்ட சொன்னா. நாம முதல்ல அத பத்தி பேசுவோமா? என்ன ஏமாத்துன? நீங்க ரெண்டு நான் பேரும் உன்னை ஏமாத்தலையே. கொலப்பசியில இருக்கீங்கன்னா வேணும்னா என்னோடயதும். ஐயோ பாவம், கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சா? சரியான தண்டம். சோத்துக்கு சண்டை போட்டா எப்படி சாப்பிடுறது? வித்தியாசமா இருக்கு. அவன் மொத்தமா இருக்கான். ஐயோ, ஜோலி முடிஞ்சது. உங்க ரெண்டு பேருக்கும் அவசரம் புரியலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால அடக்க முடியாது. ஏதாவது பாட்டு. என்ன இவன் விட்டா இங்கே போயிருவோம் போல இருக்கு. இவ்வளவு நேரமா நானும் அதானே சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். வெள்ளரிக்கா கிடைச்ச சந்தோஷத்துல சுண்டைக்காய மறந்துட்டேன். ஏண்டடே, இத கூட கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு இருந்ததே தம்மா தூண்டு. அப்படியே பார்த்த மாதிரி பேசாதீங்க. தங்க மாதிரி ஜொலிக்கும், அதனால அத சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. தொலைச்சிட்டு பேசுற பேச்ச பாரு. வெள்ளரிக்கா மாதிரி சுண்டைக்காவும் குட்டியா இருக்கும் போல என் கண்ணுக்கே தெரியல. ஓவரா பெடாத்தாம தேடுற வழிய மட்டும் பாரு. ஒருவேளை காக்கா கொத்திட்டு போயிருக்குமோ? ரெட் கலர்ல Dress போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு யாரு? முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க அந்த மாதிரி யாருமே இல்ல. மரியாதையா என்ன பெற்ற. ஐயோ பாவம், பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவள என்ன பண்ணலாம்? உன்னை வச்சுட்டு வளைக்க முடியல. நீ சோடா போட்டு என்ன திடீர்னு மரியாதை இல்லாம பேசுற? கண்டதையும் தின்னு பெருத்து போயிருக்க. உன்னை வச்சு வளைக்க முடியாது. தலைவரு திமிங்கலம் தான். போதும் போதும், விட்டா நீ ரொம்ப ஓவரா போறியே. முதல்ல யாரு நீ? நீ முழுங்கின மூணத்தையும் இப்போ உடனே துப்பிடு. போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுடுறேன். நைட்ல தானே பேய் வெளியே வரும். சரி, அது வரைக்கும் என் வீட்டுல வந்துரு. ஏன்னா இப்ப உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். அப்பவே அவன் வேண்டான்னு சொன்னேன். அப்படி அவன் கிட்ட என்னத்த பார்த்து மயங்கின? அவன் பார்க்க கேன் டக்காக்குற மாதிரியே இருந்தான். அசிங்கமா கேப்பேன், இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும்.